Hi guys, good morning. இன்னைக்கு நம்மளோட 5th day in Sri Lanka. Still we are in Laya Beach Resort, Bentota. Early morning எந்திரிச்சு கடல் கிட்ட போய் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் பூலில் கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஏர்லி மார்னிங் கடல் கிட்டக்க வர்றது உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. தென் ஒரு ½ அன் ஹவர் கிட்டே இந்த பூல்லையே நல்லா ஸ்விம் பண்ணிவிட்டு மேலே ரூமுக்கு போய் கிளம்புறதுக்காக போயிட்டேன். இந்த ரெசார்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அங்கே இருக்கிற சரௌண்டிங்கும் சரி அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லவே வேணாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளோ நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. எயிட் 8:30 போல் ரெடி ஆகிட்டு கீழே சாப்பிட வந்துட்டோம். நிறைய ஃபுட்ஸ் அவைலபிளாக இருந்தது. அண்ட் மார்னிங்கும் இந்த அண்ணாங்களாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கே. இது தாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமில் இருந்து வியூ. நேற்று நைட்டு காமிக்கணும்னு நினச்சேன், ரொம்ப இருட்டாக இருந்தது இல்லையா, அதான் மார்னிங் காமிக்கிறவங்களுக்கு. 10 o'clock போல் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். உங்களுக்கு இந்த ரிசார்ட்டோட முன்னாடி வியூலாம் காமிக்கிறேன். இப்போது நம்ம பென்டோட்டாவிலேருந்து நேராக கொழும்புக்கு போயிட்டுருக்கோம், கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா. இன்றைக்கி இந்த 5th டேவோட பிளான் ஃபுல்லுமே கொழும்பில் தான். இன்றைக்கி தாங்க ஸ்ரீலங்காவில் லாஸ்ட் டே மாதிரி, பிகாஸ் நாளைக்கு மார்னிங்கே நம்ம கிளம்பிடுவோம். மார்னிங்கே நமக்கு ஃப்ளைட்டு. இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லணுன்னா, இப்போது நம்ம தாய்லாந்து போயிருப்போம், துபாய், மலேசியா, சிங்கப்பூர்லலாம் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்கும். நம்மளால ரெஸ்ட்டே எடுக்க முடியாதுங்க, நடந்துகிட்டே இருப்போம். பட் ஸ்ரீலங்கா அப்படி கிடையாது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இது அப்படியே நம்ம தமிழ்நாடு மாதிரி தான். பட் மறந்துடாதீங்க, இலங்கையில் பல வருஷமாக சிவில் வார் நடந்துட்டு இருந்தது. அண்ட் மிகப்பெரிய எக்கனாமிக் க்ரைசிஸை ஃபேஸ் பண்ணாங்க. அப்படி இருந்துமே இந்த நாடு ஓடிட்டுருக்கு. மக்கள் எல்லோரும் ஓடிட்டே இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கண்ட்ரியை பார்த்து நான் அதை தாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கற்றுக்கிட்டேன். எவ்வளோ அவங்களுக்கு பெயின் வந்தாலும் எந்திரிச்சு ஓடிட்டே இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதை நம்ம இலங்கைக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அப்படியே நம்ம கொழும்புக்கும் வந்துட்டோங்க. இப்போது சப்போஸ் இலங்கையில் இந்த மாதிரி சிவில் வார்ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் எக்கனாமிக் க்ரைசிஸோ வராமல் இருந்திருந்தால் இந்த நாடெல்லாம் எவ்வளோ பெருசாக ஆயிருக்கும். தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூரை விட டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக ரொம்ப வளர்ந்துருக்கு. நிறையாவே சான்ஸ் இருக்குது. பட் அவங்க ஸ்டில் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. மேலே வந்துகிட்டே இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இலங்கைக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அங்கே ஒரு டவர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் லோட்டஸ் டவர். சவுத் ஏஷியாலே அதுதான் டாலஸ்ட் டவர்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம கொழும்பு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்மளை சிட்டி டூர் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் அப்படியே கொழும்புவை பார்த்துட்டே வாங்க. நம்ம நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோம்னா சென்ட் ஆந்தனி சர்ச்சுக்கு. அப்படியே நம்ம போகிற வழியில் இந்த பில்டிங்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே போவோம்.
இப்போ நம்ம கொழும்புல இருக்கிற சென்ட் ஆந்தனிஸ் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் மாதிரி கொழும்புல. இங்கே ஒரு தடவை டெரரிஸ்ட் அட்டாக் கூட நடந்திருக்குங்க. அங்கே அப்படியே நம்ம உள்ளே போவோம் அமைதியாக. எல்லோரும் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அந்த சர்ச்சை ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சர்ச்சில் 2019 அப்போது April 21 அன்னைக்கு ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதை பற்றின விஷயத்தை இங்கே போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா உள்ளே சுற்றி பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். இதுதான் அந்த சர்ச்சோட வெளியிலேருந்து வியூ. இங்கே முடிச்சுட்டு நம்ம கைடு ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு 4 floor பில்டிங். அது நிறையா விஷயங்கள் இருந்தது. லைக் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, சோவனியர்ஸ் இருந்தது, அப்புறம் லெதர்ஸ், அந்த மாதிரி நிறையா இருந்தது. நான் அவ்வளவா எதுவுமே இங்கே வாங்கலை. நான் சோவனியர்ஸ்லாம் பின்னவாளாலே நம்ம வாங்கிட்டோம்ல ஃபர்ஸ்ட் டேலேயே. நம்ம பின்னவாளால் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினோம். அதே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை இங்கே 3 மடங்கு அதிகமாக விற்றுட்ருந்தாங்க. நல்ல வேளைக்கு நான் அங்கேவே வாங்கிட்டேன். நிறைய இங்கே டெக்கர் ஐட்டம்ஸாக இருக்கும். நீங்கள் சாவ்னியர்ஸாக அதை வாங்கிட்டு போகலாம். அப்புறம் டீ பாக்ஸஸ்லாம் நிறையா இருந்தது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யாருக்காவது கொடுக்கணுன்னா, நீங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் டீ பாக்ஸஸ் வாங்கிட்டு போகலாம். சில்வர்ஸ் இந்த மாதிரி நிறையா இங்கே இருந்தது. இங்கேயும் அந்த ஜெம்ஸ்லாம் இருந்தது. ஜெம்ஸுக்குன்னே தனியாக ஒரு இடம் மாதிரி வச்சுருந்தாங்க. இது டூரிஸ்ட்டுக்கான ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி தான். நம்ம டூரிஸ்ட்டாக போனோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, ஸ்ரீலங்காவிலேருந்து வாங்கிட்டு போனதுன்னு நம்ம தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். அந்த மாதிரி தான் இங்கே நிறையா விஷயங்கள் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு நேராக நம்ம ஒரு 120 போல் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இது ஒரு மெமோரியல் மியூசியம் மாதிரி. பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இலங்கைக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது இல்லையா, அதுக்கான ஒரு மெமோரியல் மியூசியம் மாதிரி இதை அவங்க கட்டியிருக்காங்க. நல்லா பெருசாக இருந்தது. பட் ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்தது. பாடியை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அங்கே சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம டைரெக்டாக லன்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக கடல் தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அங்கே ஒரு ரயில்வே ட்ராக்கும் போகுது, ட்ரெயினும் போயிட்டு இருந்தது, நாங்கள் பார்த்தோம். $145 போல் துவாரகான்னு ஒரு இந்தியன் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்தோம். நல்ல ஒரு இந்தியன் மீல்ஸாகவே வாங்கி சாப்பிட்டோம் இங்கே. நல்லா மீல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்ததுங்க. அங்கே தான் வந்தோம். இங்கே பாருங்களேன், நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்டாக இங்கே இருந்ததுங்க. க்ளோகார்டு, சிக்னலு, இந்த மாதிரி சோப்பு இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இங்கே இருந்தது. ஆக்சுவலி எதுக்காக நாங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்தோம்னா, ராணி சோப்புன்னு முன்னாடி வந்துட்டுருக்கோமா இந்தியாவில், அது ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வருதுன்ற மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கியே தீரணும் அந்த சோப்பை அப்படின்னு. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ராணி சோப்பை இங்கே பார்த்த உடனே ஒரு 30-40 சோப்பு வாங்கிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும், ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா ஒரு ஊருக்கு போனால் நம்ம ஏதாவது போய் கொடுப்போம் இல்லையா, இங்கே என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, என்ன வாங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ நிறைய டீ பாக்ஸஸும் இந்த மாதிரி சோப்பு தான் நாங்கள் வாங்கிட்டே போயிருந்தோம். அந்த ட்ராக்கில் ட்ரெயின் போகுது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெயின் போச்சுங்க அப்படின்னு. ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அந்த ட்ரெயின்லேருந்து அந்த வியூ பார்த்தோம்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் கடல் இருக்கிறத பார்த்தா. தென் இங்கே முடிச்சுட்டு எங்களை திரும்பவும் ஒரு ஷாப்பிங் சென்டர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட்
தேவையே இல்லாமல் ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டேங்க. இந்த ஸ்ரீலங்கா ட்ரிப் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு சாண்டில் தாங்க போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஃபுட்வியருக்கு நல்லா வாக்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சாண்டில் தான் போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி இந்த கொழம்பு வரதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். நான் இந்த 5th டேக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு வந்து ஒரு ஹீல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஹீலையும் நான் எடுத்து வச்சுருந்தேன்னா அதை தான் போட்டேன். பட் கடவுளே, ஹீல்ஸ் போட்டு கூட நம்ம எவ்வளோ தூரம் நடந்துடலாங்க. ஆனால் அந்த செருப்பு கடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஐயோ அந்த ஷூ பைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பயங்கரமாக எனக்கு அது புண்ணாகிடுச்சு காலில், 2 கால்லையும். என்னால் நடக்கவே முடியல. அந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போய் நீங்களே போய் என்னமோ பண்ணிட்டு வாங்க, என்னை ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழவே தான் நான் உட்காந்துருந்தேன். அங்கே போய் என்னால் சுற்றி பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு எனக்கு எப்போடா நம்ம ரூமுக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி அவ்வளோதாங்க பிளான். இன்றைக்கி அவ்வளோவா அந்த கொழும்புல வந்து வேறு எங்கேயுமே எங்களை கூட்டிகிட்டே போகல. சும்மா 2-3 இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஈவினிங் ஃபுல்லாக அவங்களுக்கு ஷாப்பிங்குன்னு விட்டுட்டாங்க. ஸோ எங்களை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நம்ம கொழும்புல ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். வாங்க இந்த ரூமை போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்போவுமே ஏதாவது ஒரு ட்ரிப் போனோம்னா இந்த லாஸ்ட் டே இல்லை ஃபுல் டே இல்லாட்டி ஹாஃப் டே வந்து நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் சுற்றிட்டு வந்துக்கோங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த டேவே நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம கொழும்புல பெஸ்ட் வெஸ்டர்ன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு ஃபுல் கேபினட். இங்கே வந்து இந்த மிரர் தான் இருந்தது, ஃபுல் சைஸ் மிரர். பாருங்கள், நான் செருப்பே போடாமல் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு 2 கால்லையுமே புண்ணாயிருச்சு. அவ்வளோ வலி. எப்படா ரூமுக்கு வருவோன்னு இருந்தேன். பாத்ரூம் டூர், ஷவர் ஏரியா. இங்கேயும் பாத்டப் இல்லைங்க. இங்கே பால்கனி கிடையாதுங்க. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே ஹோட்டலில் இருந்து கொழும்பு சன்செட் ஆகிட்டுருக்காங்க. அந்த ஈவினிங் ஃபுல்லாகவே ஹோட்டல்லே தாங்க இருந்தேன். எங்கேயுமே போகல. நமக்கு 5th டே வந்து இப்படியே முடிஞ்சு. நாளைக்கு நம்ம ஸ்ரீலங்காலேருந்து கிளம்புறோம். உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.